பையனுக்கு கோல்டு இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போனால் ஆவி பிடிக்க சொல்லிட்டாங்க. சரி பிடிப்போன்னு பிடிச்சா, அவள் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக பட்டிருக்கா. ஏன்னா நாங்கள் தூத்துக்குடியில் பிடிக்கும்போது சும்மா நம்ம ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அப்படியே பார்த்துட்டு இருந்தா. கண்ணை அங்கேயும் இங்கேயும் உருட்டிகிட்டே இருந்தா. கொஞ்சம் நேரம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா. கேஷுவலாக இருக்கே அவள் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டா. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கேஷுவல் ஆகிட்டா. கண்ணெல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. கை கால்லாம் வழக்கம் போல் ஆட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்போ தான் நார்மல் மோடுக்கு வந்திருக்கா வாங்கியா. அப்புறம் அதே ஹாஸ்பிட்டல்லே குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு ரூமே இருக்குது. அந்த ரூமில் இந்த மாதிரி சர்க்கிள், இந்த குதிரை பொம்மை எல்லாமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் பால்ஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ அந்த பால்ஸ் எல்லாம் இல்லை. அப்புறம் வாங்கி அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆவி பிடிச்சது மாத்திரை மருந்து சாப்பிட்றத விடவும் இங்கே விளையாடுறது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிக்கும். அவள் கொஞ்ச நேரம் மூட் அவுட்டாக இருந்தாலும் இங்கே வந்து அவள் ஹாப்பியாக இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்க்கவே. அது மட்டும் இல்லாமல் வன்யா ஃபஸ்ட்டெல்லாம் ஹாஸ்பிட்டல் வரும்போது விவரம் தெரியாமல் இருப்பாள். இப்போ அதில் விளையாடணும் இதில் விளையாடணும்னு ஆசைப்பட்டு கேட்டு விளையாடுறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அம்மாவும் வன்யாவும் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வன்யா ஹாப்பியாக இருந்தா. அதனால் நாங்கள் எல்லோரும் ஹாப்பி. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன். உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். தனநானனம் தனனந்தம் தனநானனம் தரனந்தம் தனநானனம் தனனந்தம் தனதானனம் தரனந்தம். அண்ணியா அப்புறம் சர்க்கிளில் முதல்ல படி ஏறுனா அவளுக்கு ஏற தெரில. அப்படியே மெதுவாக ஸ்டெப்பாக வச்சு ஏறினது சிரிப்பாக இருந்துச்சு. தூக்கி விட்டுட்டு இருந்தோம். சரி ஏறினா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஏறிட்டா. ஆனால் அம்மா எப்படி பின்னாடி இருந்து பிடிக்க முடியாதுல்ல. அதனால் அப்படியே மெதுவாக விட்டாங்க. பிடிக்காமல் சல்லுன்னு வந்துட்டா. அவளுக்கு பிடிக்காத அந்த வயலட் கலர் பொம்மை தான். அதில் மட்டும் உட்காரவே மாட்டேன்ட்டா. ரொம்ப பிடிச்சது அந்த எல்லோ கலர் குதிரை பொம்மை. அதில் ஜாலியாக விளையாடிட்டே இருந்தா.